கௌசிகா நதி பாதையில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஒரே நேரத்தில் 92 பொக்லைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் தடை அகன்று குளங்களை மழைநீர் எளிதில் சென்றடையும். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே குருடிமலையில் துவங்கும் கௌசிகா நதி எஸ் குளம், அன்னூர், சூலூர் ஒன்றியங்கள் வழியாக மழைக்காலத்தில் மட்டுமே செல்கிறது. ஆண்டு முழுவதும் இந்த வழித்தடத்தில் கௌசிகா நதி செல்வதற்காக கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு பணியாற்றி வருகிறது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியுள்ள நரசிம்மநாயக்கன்பாளையம் குருடிமலையிலிருந்து வரும் நீர் தன்னாசி, தாழமடை, செம்பள்ளம், காட்டு பண்ணாரியம்மன் கோவில் ஆகிய ஓடைகளின் வழியாக வந்து இடிகரையில் ஒன்றிணைந்து கௌசிகா நதியாக உருவெடுக்கிறது. பிறகு கோவில்பாளையம், பச்சாபாளையம், வாகராம்பாளையம், தெக்கலூர் வழியாக 52 கிலோமீட்டர் சென்று கனியாமுண்டி கிராமத்தில் உள்ள நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. இதனிடையே இந்த 52 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கௌசிகா நதியில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் உள்ளன. மேலும் நதியில் சீமை கருவேல மரங்கள் அதிகளவில் உள்ளதோடு நதியை விரிவுபடுத்தும் பணி மேற்கொள்ளப்படாமல் உள்ளது. தற்போது பருவமழை தொடங்க உள்ள நிலையில் இந்த நதி வழியாக வரும் தண்ணீரை சேமிக்கும் வகையில் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பினருடன் கோவை எர்த்மூவஸ் உரிமையாளர் சங்கத்தினர் இணைந்து 92 JCB இயந்திரங்களுடன் சுதந்திரப்பள்ளி முதல் இடிகரை வரை 5 கிலோமீட்டருக்கு சீமை கருவேல மரங்களை அகற்றியும் கௌசிகா நதியை சீரமைக்கும் பணியும் நடைபெறுகிறது.